ஹாய் ஹலோ வெல்கம் டு நேஹாஸ் டே அவுட். இன்னைக்கு நம்ம பாஸ்டன்ல தேர்ட் டே ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்க பேஸ்பால் ரொம்பவே ஃபேமஸ். நம்ம இப்போ எங்க போக போறோம் அப்படின்னா ஒரு பேஸ்பால் ஸ்டேடியம் தான் விசிட் பண்ண போக போறோம். நம்ம இப்ப ஹோட்டல் எலிவேட்டர் இருக்கோம். இங்க பார்த்தோம்னா எலிவேட்டர் ஃபுல்லா நிறைய சிக்னேச்சர்ஸா இருந்தது. என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஆக்சுவலா ஹோட்டல் காமன்வெல்த்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்க இருந்து நம்ம போற ஸ்டேடியம் பார்த்தோம்னா 15 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ ஏதாவது கேமோ இல்ல கான்சர்ட் எது நடந்தாலும் அந்த பிளேயர்ஸோ இல்ல மியூசிஷியன்ஸோ இந்த ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ யாரெல்லாம் ஸ்டே பண்ணியிருந்தாங்களோ அவங்க கிட்ட சிக்னேச்சர்ஸ் வாங்கி அதெல்லாம் கலெக்ட் பண்ணி சூப்பரா எலிவேட்டர்ல வச்சிருந்தாங்க. அது பாக்குறதுக்கு ஒரு குட்டி மியூசியம் மாதிரி அழகா இருந்துச்சு. நம்ம பேஸ்பால் ஸ்டேடியம் பாக்குறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். வழியில பார்த்தோம்னா இந்த ஃபென்ஸ் ஃபுல்லா பார்த்தோம்னா நிறைய பூட்டு இருந்தது. என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது என்னடானா நம்ம ஊர்ல மரத்துல அண்ட் மலையில எல்லாம் பார்த்தோம்னா லவர்ஸ் இனிஷியல் எல்லாம் போட்டு ஹார்ட் ஷேப் எல்லாம் போட்டு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சேம் தான் இங்க இருக்கிற இந்த பூட்டோட கான்செப்டுமே. சோ இந்த லவர்ஸ் அவங்களோட இனிஷியலை எழுதி அந்த பூட்ல போட்டு வச்சிருக்காங்க. நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி பாஸ்டன்ல இருக்கிற பேஸ்பால் டீம் பேர் பார்த்தோம்னா ரெட் சாக்ஸ். பாஸ்டன்ஸ் ரெட் சாக்ஸ் டீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம இப்ப டூருக்கு தான் போயிட்டு இருக்கோம். போற வழியில பார்த்தோம் அப்படின்னா சூப்பரா வெல்கம் டு ஃபென்வே பார்க் அப்படின்லாம் பேனர்லாம் இருந்தது. நம்ம போயிட்டே இருக்கோம். இந்த நிறைய 1903 அந்த மாதிரி நிறைய ஒரு வருஷம் தெரியுது இல்லையா, இது எல்லாமே இந்த ரெட் சாக்ஸ் டீம் வின் பண்ண வருஷம். அவங்க வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வாங்கின அந்த மெமரிக்காக அந்த பிளாக்ஸ் இருக்கு. இந்த ஃபென்வே ஸ்டேடியம் விசிட் பண்றதுக்கு நம்ம முன்னாடியே டிக்கெட்ஸ் புக் பண்ணி வச்சிட்டோம். ரொம்பவே பிஸியா தான் டிக்கெட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு குரூப்பா அவங்க டிக்கெட் கொடுப்பாங்க. ஸ்டேடியம்க்கு ஆப்போசிட்ல ஒரு ஷாப் இருக்கு. அவங்க மட்டும் தான் இந்த டூர் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம முன்னாடியே டிக்கெட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம அந்த கடைக்கு போறோம். சோ மத்த மெம்பர்ஸ் எல்லாம் நம்மளோட குரூப் எல்லாருமே அப்புறமா நம்ம ஆன் டைமுக்கு ஸ்டேடியம் உள்ள போக போறோம். ஸ்டேடியம் உள்ள போகும்போது நம்ம நிறைய திங்ஸ் எல்லாம் கொண்டு போக முடியாது. ஸோ ஒரு ஹேண்ட்பேக் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்ல. பட் பார்த்தோம் அப்படின்னா உள்ள நமக்கு செக்யூரிட்டி செக்கிங் இருக்கும் அண்ட் மெட்டல் டிடெக்டர் வழியா செக் பண்ணுவாங்க. ஸோ இது நாளைக்கு கேம் வேற இருக்கு அப்படிங்கறதுனால இல்ல அப்படின்னாலுமே செக்யூரிட்டி செக் எல்லாமே இருக்கும். நம்ம கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டோம். நம்மளோட குரூப்ஸ் எல்லாம் இன்னும் வரல அப்படிங்கறதுனால நம்ம இந்த ஷாப்ல சுத்தி பார்த்துட்டு இருந்தோம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அங்க பார்த்தோம்னா ஹேட், அதுக்கப்புறமா ஹுடிஸ் அண்ட் பாஸ்டன் அண்ட் ரெட் சாக்ஸ் அப்படின்லாம் போட்ட டிஷர்ட்ஸ் அண்ட் கேப்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஃபுல்லா பேஸ்பால்கான ஆக்சசரிஸ் எல்லாமே இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஷாப் தான் இது. அது மட்டும் இல்லாம என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஷாப்ல பிளேயர்ஸ் எல்லாம் விளையாண்டாங்க இல்லையா, அந்த பால் அந்த எந்த வருஷம் விளையாண்டாங்களோ அந்த வருஷம் போட்டு அவங்களோட சிக்னேச்சர் போட்டு அந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க. பல வெறித்தனமான ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க மெமரிக்காக இத வாங்கிட்டு எல்லாம் போவாங்க. இங்க பல லீக்ஸ்ல யூஸ் பண்ண அந்த பால்ஸ் எல்லாமே இருக்கு. பொதுவா இந்த பால்ஸோட பிரைஸ் பார்த்தோம்னா $5 இருந்து மேக்ஸிமம் ஒரு $60-70 வரைக்கும் இருக்கு. பட் இங்க இருக்கிற பால்ஸோட பிரைஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா $200 $300 அந்த ரேஞ்சுக்கு இருக்கு. இது ஸ்பெஷலி ஃபார் பேஸ்பால் ஃபேன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த பிளேயரோட சிக்னேச்சர் எல்லாமே போட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த பேட் பார்த்தோம் அப்படின்னா $1000. நம்ம ஊருக்கு சொல்லணும் அப்படின்னா $86,000. அதையும் வாங்குற அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்குதான் செய்யறாங்க. ஃபென்வே ஸ்டேடியம் விசிட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். நம்ம டூரோட ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு பின்னாடி பாருங்க எவ்வளோ க்ரௌட் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்டேடியம் உள்ள வந்தாச்சு. செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டோம். இப்போ நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் எதுவும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் ரெஸ்ட் ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு எல்லாருமே ஒரு இடத்துல நின்னோம். ஸோ அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நம்மள இப்போ மேல நம்மளை கூட்டிட்டு போக போறாங்க. ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இந்த பார்க் பாக்குறதுக்காக வரல. பட் உள்ள பார்த்தோன்னே அவ்வளவு பிரம்மாண்டமா தெரிஞ்சது. அண்ட் நாளைக்கு கேம் இருக்கு அப்படிங்கறதுனால பார்த்தோம்னா உள்ள எல்லாம் அந்த லைன்ஸ் எல்லாம் போடுறது, அதை கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபென்வே ஸ்டேடியம் உள்ள இருக்கிறோம். எவ்வளவு பேர் உட்காருவாங்க அப்படின்னு தெரியல, அவ்வளவு பெருசா இருக்கு. அண்ட் வெதர் கூட சூப்பரா இருக்கு. ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர் ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம வேண்டாம் அப்படின்னா எடுக்க வேண்டாம். அண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் கூட நம்ம டூர் முடிச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ண போகும்போது கூட நமக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம், இல்ல அப்படின்னா வாங்காம கூட இருக்கலாம். யாரும் நம்மள ஃபோர்ஸ் பண்ண போறது கிடையாது. ஓகே நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்திருக்கோம்.
லாஜி பாக்ஸ், ஃபீல்டு பாக்ஸ், கிரீன் மான்ஸ்டர் அப்படின்னு ஒரு ஒரு ஏரியாவுக்கும் வந்துட்டு ஒரு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. ஸோ நமக்கு எந்த பாக்ஸ்ல டிக்கெட் வேணுமோ நம்ம வந்து அந்த பாக்ஸ்ல வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். எவ்வளவு பக்கத்துல இருக்கமோ அந்த அளவுக்கு சூப்பரா விசிபிலிட்டி இருக்கும் நமக்கு. அண்ட் நிறைய பக்கத்துல போட போட டிக்கெட்டோட பிரைஸும் வந்துட்டு அதிகமா இருக்கும். ஸ்டேடியம் சூப்பராக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு ஸ்டேடியம் விசிட் பண்ண வந்திருக்கோம். அண்ட் வந்து நெக்ஸ்ட் நமக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா ஒரு கேம் கூட போய் பார்க்கலான்னு இருக்கோம். அந்தளவுக்கு வந்து இங்கே வந்த உடனே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. பட் பேஸ்பால் பற்றி பெருசாக ஒன்றும் தெரியாது. இந்த ஊரில் வந்து இதுதான் வந்து ஒரு ஃபேமஸான கேம். இப்போ கேம்ல நம்ம வரப்போறோம் அப்படின்னா வந்து எந்த இடத்துல இருந்து பார்த்தா நமக்கு வந்து பெட்டர் வியூ கிடைக்கும் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி முன்னாடி நாள் வந்து ஒரு டூர்லாம் வந்துட்டோம் அப்படின்னா வந்து இங்க வந்து நிறைய இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போறாங்க. ஸோ எந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது பெட்டர் வியூ கிடைக்குதுன்னு பார்த்துட்டு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். கேம் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். It's not the smallest ballpark in terms of seating capacity. There are a few that are smaller than us. We seat about 37,535 patrons during the course of a game. And we can adjust that a little bit for other things that we do here at Fenway. கிரீன் மான்ஸ்டர்ல போவோம். இங்கேருந்து பாருங்க, சூப்பராக இருக்கு வியூ. இந்த கிரீன் மான்ஸ்டர் சீட்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம சொல்லணும் ஒரு பால்கனில இருந்து பாக்குற மாதிரியான ஒரு டாப் வியூ தான் இருக்கும். எங்கெல்லாம் வந்து நமக்கு நல்ல வியூஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் பார்த்தோம்னா டிக்கெட்ஸ் வந்து அதிகமா தான் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து இந்த கிரீன் மான்ஸ்டர் டிக்கெட்ஸ்மே வந்து அதிகம் தான். பொதுவா இந்த கிரீன் மான்ஸ்டர் டிக்கெட் ரேஞ்ச் சொல்லணும்னா $150 இருந்து $200 அந்த ரேஞ்ச் தான் இருக்குமா. பட் வந்து ஃபேமஸ் டீம்ஸ் நம்ம வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்லாம் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரியான இங்க இருக்கிற பேஸ்பால் ஃபேமஸ் டீம்ஸ் வந்து பார்த்தோம்னா அந்த டைம்ல டிக்கெட்லாம் வந்து பார்த்தோம்னா $500-600 அந்த ரேஞ்சுக்கு வந்து ஏறிடுமா. எல்லா ஊர்லயுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. டிமாண்ட் ஏற ஏற பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இது வந்து ஒரு யூனிவர்சல் கான்செப்ட் போல் இருக்கு. பவலியன் வந்துட்டு இருக்கோம் இப்போ. இதுதான் ஃபேவரட் பார்ட் எல்லாருக்கும் நினைக்கிறேன். கிரீன் கலர்ல ஒரு கோகோ கோலா ஆட வந்து நான் இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இங்க வந்து கோகோ கோலா டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. அந்த இடத்துக்கிட்ட பார்த்தோம்னா ஒரு 100 பீப்புள் உட்கார்ற மாதிரி ஒரு சீட்டிங் ஏரியாவும் இருக்கு. அண்ட் வந்து இந்த ரெட் சாக்ஸோட ஒரு பெரிய 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 ஸ்பான்சர் வந்துட்டு கோகோ கோலா. இந்த ஸ்டேடியம்ல ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அண்ட் வந்து மாடி தோட்டம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா இங்க வந்துட்டு நிறைய வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஹெர்ப்ஸ், அதுக்கப்புறமா வந்து கத்திரிக்காய், சுக்கினி, கேரட், ரேடிஷ் அந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் கூட வந்துட்டு இங்க பண்றாங்க. அண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3000 கிலோ கிட்ட இவங்க வந்து ஹார்வெஸ்ட் பண்றாங்களா. அண்ட் அதை வெளியில எங்கேயுமே சேல் பண்றது கிடையாது. இங்க உள்ள இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா அதை வந்து யூஸ் பண்றாங்க ஃப்ரெஷ்ஷா. ஹாஸ்டல்ல கொஞ்சம் குளிர் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாதிரி அந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்து ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம போக போற இடம் பார்த்தோம்னா அவுரா பெவிலியன் அண்ட் அவுரா பெவிலியன் பாக்ஸ். சோ இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது வந்து வியூ வந்து செம சூப்பரா இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம கைடு வந்துட்டு எந்தெந்த இடத்துல வந்து பியூட்டிஃபுல் வியூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த இடங்களுக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அங்க இருந்துட்டு ஒரு ஒரு விஷயமா நமக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த அவுரா பெவிலியன்ல பார்த்தோம்னா இங்க இருந்து பார்க்கும்போது நம்ம பாஸ்டன் சிட்டியோட ஹோல் அந்த ஸ்கைலைன் வியூ வந்து அவ்வளவு அழகா தெரிஞ்சுது. சோ அவங்க வந்துட்டு ஒரு ஒரு பில்டிங்கும் வந்துட்டு என்ன பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இது குட்டி ஸ்டேடியம் அப்படின்னா கூட வந்து உள்ள போய் பார்த்தோன்னே அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சு. எனக்கு கொஞ்ச நேரத்துல என்ன தோண ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி பண்ணலாமே. சென்னையில சேப்பாக் ஸ்டேடியம் அண்ட் மும்பைல வாங்கடே ஸ்டேடியம், அது போக இன்னும் நிறைய ஸ்டேடியம் இருக்கு. இங்கெல்லாம் வந்து டூர் அரேஞ்ச் பண்ணா நம்ம பப்ளிக்கும் சரி கிரிக்கெட் ஃபேன்ஸும் சரி எவ்வளவு என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் டூர் முடிச்சு வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து பிசிசிஐக்கு வந்துட்டு ஒரு மெயில் பண்ணேன். இந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபென்வே பார்க் போயிருந்தோம், அங்கே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நம்ம ஊர்லேயும் வந்து நிறைய ஸ்டேடியம் இருக்கு, இந்த மாதிரி டூர் வந்து அரேஞ்ச் பண்ணா பப்ளிக் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மெயில் பண்ணியிருக்கேன். பட் அவங்க கிட்ட இருந்து இன்னும் எனக்கு ரிப்ளை எதுவும் வரல. இன் ஃபியூச்சர் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்.
இவ்வளவு பெரிய ஸ்டேடியமா இருந்தாலும் சரி, பிரஸ்ஸுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு ஏரியா இருந்துச்சு. ஸோ அந்த ஏரியாவுக்கு தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். அண்ட் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் என்ட்ரி கூட இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இந்த ஏரியாவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு டாப் வியூ ஆங்கிள் தான் இருந்துச்சு. அண்ட் அந்த ஸ்டேஷன் ஃபுல்லாவே பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து லேப்டாப் சார்ஜஸ் போடுறதுக்கு, அந்த கேமரா வைக்கிறதுக்கு வசதியா இருக்கிற மாதிரியான செட்டப் தான் இந்த ஏரியால இருந்துச்சு. அண்ட் வந்து டாப் ஆங்கிள் பார்க்கும்போது ஹோல் ஸ்டேடியம் அண்ட் வந்து அந்த ஊரே வந்து தெரியிற மாதிரியான ஒரு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வியூ இருந்துச்சு. நம்ம வந்து டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு கேம் பார்க்க போனா கூட வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபுல் ஸ்டேடியம் நம்ம கண்டிப்பா விசிட் பண்ணவே முடியாது. அண்ட் இந்த பிரஸ் ஏரியாக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சஸே நமக்கு இருக்காது. பட் இந்த டூர் அப்படிங்கிறதுனால பார்த்தோம்னா எல்லா ஏரியாவும் நம்ம சூப்பரா போய் விசிட் பண்ணியாச்சு. நம்ம ஊர் ஸ்டேடியம்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிரிக்கெட் மேட்சஸ் மட்டும் தான் நடக்கும். அது போக வந்து அங்க வந்து பிராக்டிஸ் செஷன்ஸ் நடக்கும். மத்தபடி பெருசா வந்து ஒன்றும் நடக்காது. பட் வந்து சென்னையில சேப்பாக் ஸ்டேடியம்ல வந்து சில பல ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து பெரிய பெரிய கார்பரேட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் 1 2 நடக்கும். பட் இந்த ஊர்ல எப்படி அப்படின்னா வந்து மேட்ச் இல்லாத டைம்ல வந்து வின்டர் டைம் பார்த்தோம்னா வின்டர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அது போக வந்து மியூசிக் கான்சர்ட் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஃபுல்லா வந்து ஆல் ஓவர் த சீசன் வந்து பிஸியா தான் இருக்கும். நம்ம போனதுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து ஜோனஸ் பிரதர்ஸோட மியூசிக் கான்சர்ட் இருக்கிறதா சொன்னாங்க. அண்ட் வின்டர் டைம்ல வந்து இங்க நடக்கிற ஐஸ் ஹாக்கி வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆமா. இப்போ வந்து நம்ம சாம்பெக் அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்திருக்கோம். கைடு வந்து நம்மள உள்ள போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாரும் வந்து ஃப்ரீயா வந்து உள்ள இறங்கி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வந்தோம். இந்த இடத்துலதான் வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரி நடந்திருக்கு. இன்ன வரைக்குமே வந்துட்டு அந்த ஹிஸ்டரி அப்படியே தான் இருக்கு. என்னன்னா இங்க தெரியுற அந்த கிரீன் சீட்ஸுக்கு நடுவுல ஒரு ரெட் சீட் தெரியும் பாருங்க. அந்த ரெட் சீட் தான் வந்து இது வரைக்கும் இந்த 1946ல வந்துட்டு டெட் வில்லியம்ஸ் அப்படிங்கிறவர் வந்து 500 ஃபீட் லாங் ரன் வந்து அடிச்சாரா. அதுதான் வந்து இன்ன வரைக்குமே வந்து லாங்கஸ்ட் ரன் இந்த ஸ்டேடியம்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த மெமரிக்காக தான் வந்துட்டு அந்த ஒரு சீட்டை மட்டும் ரெட் கலர்ல வந்து கலர் பண்ணி வச்சிருக்காங்க. டியூரிங் த பிராக்டிஸ் செஷன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாரோட எய்மே வந்து அந்த ரெட் சீட் கிட்ட அடிக்கிறது தானாமா. பட் பிராக்டிஸ் செஷன்ல கூட இன்ன வரைக்கும் யாருமே வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு லாங்கஸ்ட் ரன் அடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எப்போ பார்த்தாலும் எங்க போனாலுமே வந்து பார்த்தோம்னா நிறைய நாலேஜ் கன்சம்ஷனா இருக்கு. ஸோ வந்து நம்ம டயர்ட் ஆயாச்சு அண்ட் நம்ம செஷனும் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம கீழே வந்தாச்சு. குட்டியா ஒரு மியூசியம் மாதிரி வச்சிருந்தாங்க. அங்க பிளேஸ் சைன் பண்ண பேட் அண்ட் வந்து அந்த டோர்னமெண்ட்ல யூஸ் பண்ண பால்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளோட போட்டோஸ்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு அந்த செக்ஷனுக்கு போனோம். நம்மளோட போட்டோஸ் வந்து ரொம்பவே அழகா வந்துருந்துச்சு. அதனால சரி ஓகே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ரொம்ப ஒரு ஐடியா இல்லாம ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம தான் இந்த ஸ்டேடியம் விசிட் பண்றதுக்கு போனோம். பட் இங்க உள்ள போனோடனே பார்த்தோம்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது அண்ட் ரொம்ப சூப்பரா எக்ஸைட்டிங்காவும் இருந்துச்சு. இந்த டூர் நம்ம எடுக்காம இருந்திருந்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப பெரிய விஷயத்த மிஸ் பண்ணியிருந்திருப்போம் கண்டிப்பா. பட் லக்கிலி வந்து நம்ம இந்த டூரை எடுத்து அண்ட் வந்து விசிட் பண்ணது ரொம்ப ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது. நாளைக்கு வந்து மேட்ச் இருக்கு அப்படிங்கறதுனால பார்த்தோம்னா ஸ்டேடியம்க்கு வெளியில வந்துட்டு மாடலோட போட்டோ செஷன் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அவங்க வந்து விதவிதமா போஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பேஸ்பால் ஸ்டேடியம்ல பார்த்துட்டு வந்தாச்சு. அடுத்த இடத்துக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். அது எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க போய் சொல்றேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பார்த்தோம்னா இந்த இடத்த வந்து நம்ம ரொம்ப தரலி என்ஜாய் பண்ணோம். அண்ட் இந்த வீடியோ வந்து நம்ம எப்படி என்ஜாய் பண்ணமோ அந்த மாதிரி வீடியோ பார்த்து நீங்களுமே வந்து அதை ஃபீல் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை, டேக் கேர்.